விஜய் மாதிரி ஒரு திரை அரசியல் கிரிமினலை என் வாழ்நாளில் நான் பார்த்தது. ஆனால் விஜய் எப்படி அப்படின்னா, நம்ம திரைத்துறையை விட்டு போகிறோம், இனி எவனுமே 200-300 கோடி ரூபாய்க்கு தமிழில் படம் எடுத்துருக்காங்க. இதோட தமிழ் ஃபீல்டே நாசமாக போயிருக்கும். ஆனால் விஜய் விஷயத்தில் இதே மாதிரி தான் அடம் பிடிக்குது எல்லாமே. 16 வயசு, 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, 25 வயசு எல்லாமே முட்டாள்தனமாக. ஸோ இந்த மாதிரியான கும்பல், இதுக்கு ஒரு தலைவன் என்ன பண்ணுறாப்புலன்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுறது. இதை பார்த்தா நம்ம ஃபுல்லாக ஓட்டு போட்டுருவாங்க, ஆனால் படத்தை விட மாட்டாங்க. இவங்களே ரிலீஸ் பண்ணுறது தான் அந்த படம். இல்லை, அவன் எப்படா நீ ஓன்ட்ட இருந்த படம் வெளியே போச்சுன்றது அவனை அடித்து விசாரிச்சா எவன் இன்சார்ஜ், எவன் கையில் பொறுப்பு இருக்கோ, எவன் கையில். அப்படி தானே இப்போ நடக்குது. இப்போ உங்கள் பொருளாக இருந்தால் நீங்கள் பதறி அடித்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் செய்யலைன்னா எவனோ செஞ்சுருந்தானே கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்கல? நீங்கள் ஒரிஜினாவை பெரிய அளவில் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சின்னதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட தூக்கி உள்ளே வச்சோம்னா அவன் வாயே தரக்கூடாது, இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமாவதி அவர்கள் நினைக்கிறார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் வெளியீடு பெரும் சர்ச்சையா இருக்கு. இந்த நிலையில திரு விஜய் அவர்கள் இன்னொரு திரைப்படம் நடித்து கொடுத்து அந்த இழப்பை சரி செய்வதற்காக முன்வந்ததாக தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த முன்னெடுப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறார் விஜய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஒரு இழப்பை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு. விஜய் மாதிரி ஒரு திரை அரசியல் கிரிமினலை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய கிரிமினல் அக்யூஸ்டின் வேற. அக்யூஸ்ட்ன்றது குற்றவாளி. கிரிமினல் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அக்யூஸ்ட் வேற, அக்யூஸ்ட்ன்றது குற்றவாளி, கிரிமினல் மைண்ட். ஆமா. அப்படி ஒரு நபரை வந்து நான் என்னுடைய பத்திரிகை அனுபவத்திலே பார்த்தது. எதனால அப்படின்னா, ஒரு திரை உலகத்தை இப்போ நம்ம வெளியில போறோம்னு வைங்களேன், நான் இதை விட்டு வெளில போறேன், புரியுதா? அப்படிங்கும் போது ஒரு நல்ல மனிதன் என்ன செய்வானா, எதை விட்டு வெளியில போகும்போது ஒரு இயற்கை ஆர்வலரோ, ஒரு வீட்டில் இருக்க ஒரு தாத்தாவோ, ஒரு அப்பாவோ, எல்லாருடைய நல்ல மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்ம வருங்கால சந்ததிகளுக்காக இது பண்ணலாம். நமக்கு அவன் கஷ்டப்பட்டு ஒன்றும் இப்போ 2 இட்லியும் வடையும் சாப்பிட்ருப்பான். ஆனால் அவன் பேத்தி பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் ட்ரெஸ் தான் போடும், அதுக்கு கொண்டு போய் விடுறது காரு, வர்றது காரு இருக்கும். ஆனால் தாத்தா பார்த்தா அல்லெடுத்து சம்பாரிச்சிருப்பாரு கஷ்டப்பட்டு. பேத்தியை பேராக அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, புரியுது? அவங்க குட்டப்பா வடையை போட்டு அது ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்து கூட அந்த தாத்தா பார்த்தாருன்னா, சரி நம்ம இவங்களுக்காக தான், நம்ம பிள்ளை பேரம் பேத்தி தான் சம்பாரிச்சு வச்சுருக்கோம் சொத்து அப்படின்னு சொல்லி, அந்த ஆள் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ஒன்றும் திங்காமல் செத்து போயிடுவான். பட்டு காலம் பூரா கஷ்டப்பட்டு வெளியில் போகிறது கூட நேரம் இருக்காது, கல்லாலே உட்காந்துருப்பான். கல்லாலே போய் சேர்ந்தவங்களாம் இருக்கான். கல்லாலே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துரும், அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் செலவு, அது ஆஸ்பத்திரியில் ஒரு பெரிய அமௌண்ட்டை பிடிங்கிடுவாங்க. இப்போ காலம்புறம் ஒரு 50 லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா ஆஸ்பத்திரியில் ஒரு 15 லட்சம் பிடிங்கிடுவாங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். மீதி வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிட்டு 4வது நாளே விவேக் காமெடி பார்க்க போயிடுவாங்க. ஸோ இது வந்து இல்லை, விஜய் படம் பார்க்க போயிடுவாங்க, பேரம்பேத்தி தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட தாத்தாக்கள் முன்னோர்கள் தான் நம்ம தமிழர்களாக இருக்கட்டும், இப்போ எல்லாம் பல இனங்களில் இருக்கும். பேரம்பேத்திகளுக்காக, பொண்டாட்டிக்காக சேர்த்து வைக்கிறது, பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறது அப்படின்லாம். ஆனால் நம்மளே இன்னைக்கு சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சா எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு, எல்லாம் நாளைக்கு நான் செத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நீங்களா வாழ்றதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போகிறவனும் இருக்காங்க. புதைச்சி வச்சுட்டு யார்ட்டையும் சொல்லாமல் செத்து போகிற தாத்தாக்கள் இருக்காங்க. அங்கங்கே வச்சுருப்பான், கடைசி நாள் வரைக்கும் சொல்ல மாட்டான். நம்ம சாக மாட்டோம்னு நம்பிக்கையிலே இருப்பான். சாகிறப்ப தானே பொண்டாட்டிகிட்ட சொல்லுவோம், இல்லை யார்ட்டையா சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம பொழைச்சிட்டோம்னா அந்த காசை எடுத்துகிட்டு நம்மளை காப்பாற்றாமல் கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து விட்றான்ற பயமும் இருக்கும். அதனால சொல்ல மாட்டாங்க. இது இன்றைக்கி நேரத்தில் மன்னர் காலத்துலேருந்து பல பேர் வந்து பின்னாடி புதைச்சி வச்சுருவாங்க தங்க காசை செம்புல போட்டு. புதையல் நமக்கு அவசரத்துக்கு தேவைப்படும் அன்றைக்காவது ஒரு நாளைக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தெரியும். இந்த மரத்துக்கு கீழே 2 அடி தள்ளி இருக்குன்னு. செத்துட்டான்னா யாருக்குமே தெரியாமல் அந்த புதையல் வேணா போயிடும். அவன் சம்பாரிச்ச காலம் பூரா, சம்பாரிச்ச காசு பூரா போயிடும். ஸோ இந்த மாதிரி 2 கேரக்டர் இருக்காங்க. இல்லைன்னா சாகிறப்ப சொல்லிட்டு செத்துருவாங்க.
இந்த மாதிரி அந்த ஒரு இந்த படத்துலலாம் ஐஸ்வர்யா ராய் நடிச்சால மம்முட்டிலாம் நடிச்ச படத்துல தாத்தா சாப்பிட்றது கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த பெட்டியை காட்டிக்கிட்டே இருப்பாரு. கண்டு உயிரை மாத்தி எழுதுறதுக்காக. ஆமா, கூப்பிட்டு இவங்க மதிக்கவே மாட்டாங்க. மதிக்கவும் கிழவன் சும்மா இல்லாம சாகாம கிடக்கான்னு அப்புறம் தான் தெரியும் உயிரை மாத்தி எழுதிருச்சே கிடம் அப்படின்னு. அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நல்ல தாத்தாக்கள் இருக்காங்க. வீணா போன பேத்திகள் அதை காலி பண்ணி விட்டுரும், பேரன் பேத்திகள். ஆனா விஜய் எப்படி அப்படின்னா, நம்ம திரைத்துறையை விட்டு போறோம், இனி எவனுமே 200-300 கோடி ரூபாய்க்கு தமிழ்ல படம் எடுத்துடக்கூடாது. இதோட தமிழ் ஃபீல்டே நாசமா போயிடணும். ஒரு 300 கோடி ரூபா கொடுத்து 400 கோடி ரூபா போட்டு ஒருத்தன் படம் எடுக்கணுன்றதை யோசிக்கவே கூடாது தமிழ் சினிமாலை. ஆமா, போறப்ப கடைசியில வெடிகுண்டு வச்சுட்டு போயிடுறது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் தான் விஜய். நம்ம படம் இதை நம்ம எதுக்கு எடுத்தோம்னா, ஊரை ஏமாத்துறதுக்கு, சின்ன பிள்ளைங்க மண்டையை கழுவுறதுக்காக எடுத்தது. ஏமாற்றி நான் சூப்பர் மேனு அது இதுன்னுட்டு வீட்டில் டார்ச்சர் பண்ணி சில பேர் இழந்த பழம் கேட்டுக்கிட்டே இருக்கும், வாங்கி கொடுத்தா சளி பிடிச்சி செத்துருன்னு எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா பீத்தரை தண்ணியில் போட்டு ஐஸை கேட்டு அழுதுகிட்டு இருக்கும். 4 சப்புன்னு அரைஞ்சோம்னா அப்புறம் தான் பேசாமல் இருக்கு. அதை எதுக்கு அடிக்கிறோன்னா, கண்டதை தின்னுச்சுன்னா இதை கொண்டு போய் நம்ம தான் ஆஸ்பத்திரியில் வச்சு இலவை கூட்டணும்னு சொல்லி பண்ணுவோம். பிள்ளைங்க பல இது அப்படிதான் அடிப்பாங்க, சாப்பிடாத அவங்க போட்டு அடிப்பாங்களே, இதெல்லாம் அதோட நல்லதுக்கு தான், நல்லதுக்காக. ஆனால் விஜய் விஷயத்தில் இதே மாதிரி தான் அடம் பிடிக்குது எல்லாமே. 16 வயசு 18 வயசு 20 வயசு 22 வயசு 25 வயசு எல்லாமே முட்டாள்தனமா எனக்கு இந்த ஐஸ் வாங்கி கொடு, தலைக்கீழாகத்தான் குதிப்பேன்ற மாதிரி இருக்குங்க. அதுகளுக்கு வந்து அவர்களுக்கு சோறு போடுறதே வேஸ்ட். வீட்டில் நல்லா விஷம் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த பிள்ளை கூட சொல்லி, அது ஓட்டு போட்டலைன்னா வைப்பேன்னு, நம்ம போட்டா வைப்பேன்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கும்பல், இதுக்கு ஒரு தலைவன் என்ன பண்ணுறாப்புலன்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுறது, இதை பார்த்தா நம்ம ஃபுல்லாக ஓட்டு போட்டுருவாங்க, ஆனால் படத்தை விட மாட்டாங்கன்னா இவங்களே ரிலீஸ் பண்ணது தான் அந்த படத்தை. அதுதானே மன்னிக்கணும், இவங்க தான் படத்தை வெளியிட்டிருக்கணும் அப்படின்றத எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. எப்படி வேற வர்றதுக்கு நாக்கு கூச வேணாமான்னு ஒரு தரப்புல இருந்து இல்லை, அவன் எப்படா நீ ஓன்ட்ட இருந்த படம் வெளியே போச்சுன்றதை அவனை அடிச்சு விசாரிச்சா தெரியும். எவன் இன்சார்ஜோ, எவன் கையில் பொறுப்பு இருக்கோ, எவன் கையில் அந்த பெட்டியோட சாவி இருக்கோ, அவன் யாருன்னு அவனை கூப்பிட்டு போய் அடிச்சா, போலீஸில் கூப்பிட்டு அடிச்சா கண்டுபிடிச்சிடலாம் எவன். இதுல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது, படத்தை கசி விட்டவங்களை கண்டுபிடிக்கிறது சுலபமான எல்லா வாய்ப்பும் இருக்கா? இல்லை, அதாவது படம் வந்து விஜய் படம், ஓனரே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா, உங்க வீட்டில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க, காணாமல் போயிடுது, ஆனால் நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இல்லைன்றப்ப போலீஸ் எதுக்கு விசாரிக்குது? நீ வச்சிருக்காம போய் கேடு கேட்டால் போய் எனக்கு என்னன்னு விட்டுறாங்க. அப்படி தானே இப்போ நடக்குது. இப்போ உங்கள் பொருளாக இருந்தால் நீங்கள் பதறி அடித்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்கல்ல. நீங்கள் செய்யலைன்னா எவனோ செஞ்சுருந்தானே கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்கல நீங்கள் அப்படின்னா நீங்கள் இது ஒரு உதாரணம் போகுது. ஐயோ அப்பான்னு வாயில் வயிற்றுல அடிக்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் அடிச்சுக்கல, வீட்டில் வேலைக்காரன் டிரைவர் எல்லாம் அடிச்சுக்கிறான். ஐயோ முதலாளி காசு திருடிட்டு போட்டான், பையன் திருடிட்டு போட்டான்னு அவெல்லாம் அடிச்சுக்கிறான். ஆனால் நீங்கள் கூலாக உட்காந்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. எவனோ பண்ணிட்டான்னு நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க, நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டீங்க. அப்போ நீங்கள் தான் ஏதோ திட்டு வேலை பண்ணிருக்கீங்கன்னா. தயாரிப்பாளர் சங்கம்லாம் ஒன்று கூடி, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து இதை பற்றி உண்மையே தெரியாது, நம்புற மாதிரியான. ஆமாம், பாவம். தயாரிப்பாளர் சங்கம்ன்றது திரை உலகத்தை காப்பாற்றுவது. தயாரிப்பாளர் சங்கம் சொன்னது நீங்கள் நல்லா கேட்டிருக்கணும். சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்களா இல்லையா? எதுக்கு? விஜய் விசாரிக்கணுன்றக்காக. இதில் திட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க, தயாரிப்பாளரும் சேர்ந்து தான் உடந்தை இதுக்கு. அதனால சிபிஐ விசாரணை பண்ணால் உண்மை வெளியே வந்துடும்னு அவங்க பார்க்குறாங்க. ஒருவேளை சிபிஐல போய் தலைவர் விஜய் அவர்கள் என் படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணேன் பேச்சை நான் கேட்க மாட்டேன்னா, அதுக்காக தான் அவங்க கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறது. சிபிஐ என்ன லூஸாக கூப்பிட்டு விசாரிக்கிறது, இருக்கு பயில எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறது, அவன் பொருளை அவனே என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. சில காட்சிகள்லாம் பகிரப்படுத்துறேன், நம்ம படம் பார்க்கலாம் கூட. அதுக்காக தான் அவன் ரிலீஸ் பண்ணது, அவன் இந்த படத்தை லீக் அவுட் பண்ணது அதுக்காக தான். சில காட்சிகளை போட்டு அப்படியே அவர் கையை காட்டுறது, காலக்கை, இதெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு போய் ரீச் ஆகி அவன் ஓட்டு போடணுன்றக்காக. இல்லை, இன்னொரு தரப்புல கேட்குறாங்க, ரொம்ப அறிவாளி மக்கள், அறிவு சார்ந்திங்கக்கூடிய மக்கள் பேசுறாங்க ஊடகங்கள்ல, நம்ம உங்களை பார்த்து இப்படியெல்லாம் பேசுறாங்களே, மேற்கொள்ளா பயங்கரமா இருக்குன்னு பார்த்தவங்க அப்படி கையில வந்து டிவிக்கேன்னு பச்சை கொடுத்தோம்னா அதை பார்த்து எப்படிங்க ஓட்டு போட முடியும் அப்படின்னு கேட்குறவங்க. அதுல காட்சி அதை பார்த்து உடனே ஒரு 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 அரமண்டல்னு ஒருத்தன் தெரிஞ்சு அவன் பின்னாடி இவ்வளோ பேர் ஓடும்போது அதை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. ஒருத்தன் சைக்கோன்னு தெரிஞ்சு அவன் பின்னாடி ஓடுறாங்க. நான் விஜய் சொல்றேன்னு வச்சுருக்கேன். பொதுவா ஒருத்தன் போறான், ஆயிரக்கணக்கான பேர் ஓடுறான் அப்படிங்கும் போது அவன் எவ்வளவு பெரிய மெண்டலா இருப்பான், அதை வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப தேர்தலுக்காகவே இந்த படம் தயாரிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல இதுக்கும் அது கூட உங்களுக்கு புரியலன்னா என்னத்தான் அப்புறம் என்ன இன்டர்வியூ எதுக்கு? ஆமா, எதுக்கு கூட திருப்பி எல்கேஜில தான் சார். கரெக்ட், நம்மளே மறுபடியும் பின்னாடி தான் நம்மளே போய் ஒரு டீச்சரை பிடிச்சி சேர்ந்துட வேண்டியதான். நல்ல டீச்சரா சேர்க்கவே மாட்டாங்க அவங்கள, அதனால இருக்கு. நல்ல டீச்சரா இருந்தாலும் யோசிக்கும். என்ன இப்ப என்ன இலக்கு அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கலாமா? என்ன நடந்திருக்கு?
இதெல்லாம் பாக்குறவங்க உங்க தரப்புல என்ன இலக்கு அடைஞ்சிட்டாரு அப்படின்னா விளைவு, இதோட விளைவு என்னன்னு அதான் நான் கேட்கிறேன். விளைவு என்ன? அடிச்சு புடிச்சு கடைசி நேரத்துல போய் வண்டி ஏறிட்டாரு. ஆனா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. புரியுதா? இந்த படத்தை போட்டு எல்லாம் பார்த்து புரட்சி பண்ணி இப்படி ஒரு படமா, இவ்வளவு நல்லவரா விஜய் அப்படின்னு ஊரே திரண்டு பெரிய இதாக அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக போடும்போது பயங்கர ரீச் ஆகி பாரு மாசா இருக்காரு. பெண்களுக்கு எப்படி உதவுறாரு, குழந்தைங்களுக்கு எப்படி உதவுறாரு, ஜெயிலில் எப்படி ஒரு தாத்தா தூங்கலன்றதுக்காக அவர் எப்படி தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. இதெல்லாம் இருக்கா அதுல முதல் சீனே அதுதான், ஒரு தாத்தா தூங்குவாரு. தாத்தா தூங்க வைக்கிறதா மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. கதை வந்து சரியான கதை. ஏன்னா யாரு இவர் இந்த வினோத் தானே? ஆமா, எச் வினோத். சரியான கதை. இது வந்து தீரன் அதிகாரம் இருக்குமா அதுக்கு மேலே இல்ல இந்த கதையே வேற, இந்த கதை களமே வேற மாதிரி. களமே வேற. தாத்தாவை தூங்க வைக்கிறதுக்கு 18 நிமிஷம் அந்த ஃபர்ஸ்ட் சீன். இன்னைக்கு பசங்க டீ கடையில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நானும் எட்டி பார்த்தேன், என்னடா தாத்தா என்னமாடா தூங்கலை அப்படின்னா, இந்த ரவுடிஸ் வந்து தாத்தாவை தூங்க வைக்கிறாங்க. அப்போதான் இவர் வந்து இதாகிறான்னு 18 நிமிஷம் அந்த சீன் ஓடிச்சு. தூங்க வைக்கிற சீன். அதோட நான் சொன்னேன் கடையடைங்க, கேஸ் இல்லாத நேரத்தில் இது வேற போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு என்னன்னா இப்போ வினோத் வந்து இதை ஆஸ்கருக்கு அனுப்பலாம், இந்த படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பலாம். அதுக்கப்புறம் இந்த எழுத்தாளருக்கு ஒரு மத்திய அரசில் ஒரு விருது கொடுப்பாங்க. என்னது இலக்கியத்துக்கு சிறந்த இலக்கிய விருது கொடுப்பாங்க, சாகித்ய கொடுத்துடலாம். அது வினோத்து கொடுக்கலாம். விஜய்க்கு ஜெராக்ஸ் காப்பி கூட கொடுக்கலாம். நேஷனல் விருது ஏதாவது அது இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா கொடுப்பாங்க விஜய்க்கு. தேசிய அளவில் பெரிய பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பாடுபட்டு, சிறையிலிருந்து சிறை கைதிகளுக்காக பாடுபடுற காட்சி எல்லாம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அது இனிமேல் தான் அமித்ஷா அதை பற்றி போட்டு காட்டு. இனிமேல் தான் அமித்ஷா திருட்டி விசியில் படம் பார்க்க மாட்டார், தேட்டரில் போய் தான் பார்ப்பார். ஸோ அதனால் பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருக்கு என்ன கொடுக்கலாம், தேசிய விருது கொடுக்கலாமா என்ன இது அப்படின்னு. ஸோ அது ஒரு பக்கம். இப்போ அடுத்த என்னமோ கேட்டிங்களா, அடுத்த ஏதோ படத்தில் நடிக்க போகிறார். ஆமாம், அடுத்த படம் வந்து இந்த இழப்பை வந்து சரி செய்யணும். இந்த மண்ணாங்கட்டியை தான் நான் 3 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல் நாள்லேருந்து நான் சொல்லியிருக்கேன், 2026க்கு அப்புறம் படத்தை நடிக்க வருவார். இதை 2 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் நான், எலெக்ஷனுக்கு பிறகு படம் பூஜை போடுவாங்கன்னு. உங்கள் ஃபைலில் உங்கள் ஆங்கர் இருந்தாங்களே, பழைய ஆங்கர் யார்? ஆமாம், ஸ்ரீவித்யா மேடம். அவங்க பழைய ஆங்கர் கிடையாது, உங்கள் ஏற்கனவே வேலை பார்த்தவங்க. நீ ஒரு பழைய ஆங்கர்னோடனே வயசான ஆளுன்ற மாதிரி சொல்கிறேன். ஏற்கனவே உங்கள் ஆஃபீஸில் இருந்தாங்களே ஆங்கர், அவங்ககிட்ட பல முறை வந்து நான் இதை பற்றி பேசியிருக்கேன். நானும் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன், நான் பதில் சொல்லியிருக்கேன். திருப்பி வருவாங்கம்மா, வெயிட் பண்ணுங்கள், அடுத்த படம் உறுதி 2026 எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு ரெஸ்ட், ஒரு 2 மாதம் 3 மாதம் ஃபாரின் இருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2026 எண்டில் பூஜை போட்டு 27ல் என்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்போ என்ன வேலை? சைக்கிள் ஓட்டியிருக்காருல, அதுக்கு ரெஸ்ட். ஆமாம், சைக்கிள் ஓட்டியிருக்காரு, வண்டியில் போயிருக்காரு, கஷ்டம் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு அடுத்து வந்து வருவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். நிறைவான கேள்வி, இந்த படத்தை வெளியிட்டு மிகப்பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு திரு ஆதவ் அவர்கள் எல் முருகன் உதயநிதி அவர்கள் மேலே வச்சு குற்றச்சாட்டை வந்து நம்ம எப்படின்னு பார்க்குறது? ஆதவர்ஜுனா வந்து கையும் களமாக பிடிச்சிட்டாருன்னு சொல்லாமா? ஆதவர்ஜுனாவை பெரிய அளவில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சின்னதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதோட தூக்கி உள்ளே வச்சோம்னா அவன் வாயே தரக்கூடாது, இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. வடிவேல் சொல்லுவார், இருடா டே நம்ம அடிக்கும் போது அவன் பேசவே மாட்டான்டா, என்னன்னு சொல்கிறீங்க, பாடுறா நீ அப்படின்ற மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு அடிக்கிற அடியில் ஆதவருக்கு அடுத்து பேசவே மாட்டான். அதோட அதான் லாஸ்ட் அடியாக இருக்கும். ஏன்னா பல இதில் விட்டாங்க, புரட்சி செய்யணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் புரட்சி அவங்களுக்கு தெரியும் லூஸு இவன் என்னென்ன பண்ணுறானோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்கள் மாமனாட்ட பில்லை போட்டுருவாங்க. இந்த வடிவேல் போய் உடப்பான் பாருங்க, டே அவளே வர்றேன்னா நீ ஏன்டா டேபிள் இப்படிலாம் உடச்சேன்னு சொல்லி கண்ணாடி டேபிளுக்கு இவ்வளவு கிளாஸுக்கு இவ்வளோன்னு போட்டு இந்த பணத்தை கட்டிட்டு போடுவாங்க. அதுதான் ஆதவர்ஜுனா கணக்கு. ஆதவர்ஜுனா பேச பேச அவங்க மாமனாருக்கு பில்லு போடுவாங்க, டேபிள் இவ்வளவு, இது இவ்வளவு, படம் ரிலீஸுக்கு இவ்வளவுன்னு போட்டு மொத்தமாக வாங்கிடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே. ஒட்டுமொத்தமாக இது ஒரு கொச்சையான அயோக்கியத்தனமான வேலை அப்படிதான் பார்க்கணும். நீங்க விஜய் அயோக்கியன்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே? இல்லை, இந்த வேலையை செஞ்சவங்கள நான் வந்து இப்போ தெளிவா இருக்கேன், யாரோ பண்ணிட்டாங்க விஜய்க்கு எதிரா, அப்படி பண்ணவங்க வந்து அயோக்கியர்கள்னு நான் நினைக்கிறேன். இப்போ நேரடியாக விஜய் நீங்கள் சொல்ல உங்கள் வாயால் சொல்ல மாட்டீங்க, நான் எப்படின்னு சொல்ல முடியும்? அயோக்கியன்ற வரைக்கும் சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து பேரை சொல்ல மாட்டேன்றீங்க. அதான் யாருன்னு தெரியாது. காலத்தில் பெண்கள்லாம் வந்து சொல்லுவாங்க இதே மாதிரி தான். இப்போ உங்கள் பாட்டி காலத்தில், உங்கள் அம்மா காலத்தில் கூட அப்படி இருக்காது, உங்கள் பாட்டி காலத்தில், எங்கள் பாட்டி காலத்தில், எங்கள் அம்மா காலத்தில் கூட அந்த மாதிரி இருந்துச்சு. ரேஷன் கடை இருக்குன்னு அதிகாரிகள் பேரை கேட்டு வந்தாருன்னா பேரை சொல்ல மாட்டாங்க. மலையை தாண்டா அப்படின்வாங்க, எங்கள் ஊரில் குரங்கு வச்சு. ஆமாம் அப்படின்வாங்க. இது வச்சிருப்பாரு வேலு. ஆமாம் ஆமாம் ஆமாம், முருகன் வேல் வச்சிருப்பாரு, இன்னொரு பேர் சுப்பிரமணி. அந்த மாதிரி தான். நன்றி.
மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.